இயக்குனர் சங்கர் தற்பொழுது இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்களை இயக்கிட்டு வராரு. இந்த படங்கள் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில இருக்கு. இதை தொடர்ந்து இவர் அடுத்த படமாக வேல்பாரி படத்தை எடுக்க போறாருன்னு பல செய்திகள் கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ரஜினியோட 171வது படத்தை லோகேஷ் இயக்க போறாருன்னு செய்திகள் வெளியாச்சு. அடுத்து மாரி செல்வராஜ் நெல்சன் படங்களை கமிட் செய்திருக்காராம். இதை தொடர்ந்து ரஜினியோட 175வது படத்தை சங்கர் இயக்க போறதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கு காரணம் ஜெயிலர் படத்தோட வெற்றியை பார்த்துதான் சங்கர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. நம்மளோட இயக்குனர் சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காம்பினேஷன் வசூல்லையும் வெளுத்து வாங்கும். அஜித்தும் இதுவரைக்கும் சங்கர் இயக்கத்துல நடிக்கல. அதனால ரஜினியோட படத்துல அஜித்தையும் கெஸ்ட் ரோல்ல நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரதாகவும் சொல்லப்படுது. இது பற்றி கூடிய விரைவிலேயே சங்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 72 வயதிலையும் ரஜினிக்கு தொடர்ந்து டாப் இயக்குநர்கள் பலரும் வாய்ப்புகளை கொடுத்துட்டு வர்றாங்கிறது தெரிய வருது. ரஜினிகாந்த் மற்றும் சங்கர் கூட்டணியில உருவான சிவாஜி, எந்திரன் 2.0 ஆகிய 3 படங்களும் மிகப்பெரிய ஹிட் அடித்த நிலையில 3.0 படம் உருவாகுமா? அப்படி உருவானா அந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனம் எது? மக்கள் மத்தியில அந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.